இட்ஸ் ஃப்ரைடே இஃப்தார். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவசர அவசரமாக நான் ஒன்று ஏற்பாடு பண்ணேன், அது ஒன்று சொதப்புனுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தா. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு குட்டி ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுட்டு, சேமியாவை வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, பால் சேர்த்து அதை வந்து வேக வச்சுட்டேன். ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சு என் கையில், அதையுமே சேர்த்துட்டு, அப்புறம் சுகருக்கு வந்து ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு இது பண்ணியிருந்தேன். மில்க் மேடு எல்லாமே சேர்த்துட்டு, இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு சேமியா இருந்ததுனால இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடாவும் இல்லாமல் ஒரு டெசர்ட் இதுவும் இல்லாமல் அன்றைக்கி ஏதோ ஒரு இதில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு ஸ்வீட்டு. ஸோ சப்ஜா சீடு ஊற வச்சுட்டு பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தது. அதையுமே வந்து நம்ம ஃபலூடாக்கு செய்கிற மாதிரி லேயராக இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜெல்லி இருந்தது. ஜெல்லியை ஒரு இது குடிச்சிட்டு நம்ம சேமியா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் லிக்விடாக வச்சுருந்துருக்கணும். டக்குன்னு எமர்ஜென்சியாக செஞ்சதுனால அது கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு லேயர் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ரோஸ் சர்பத் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஒரு லேயர் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா சேமியாவை அது மேலே வச்சுட்டு திரும்ப அது மேலே ஜெல்லி அண்ட் வந்து க்ரீம் மில்க் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நட்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரோஸ் சிரப் வந்து அது மேலே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் மட்டும் மிஸ்ஸிங். அந்த சேமியா வந்து கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவரில் வந்து டக்குன்னு ஏதோ ஓரளவுக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாமே நான் இது பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி இஃப்தாருக்கு இது மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். நிஹாலுமே அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு இன்றைக்கி வீட்டிலேயே நோம்பு திறந்துட்டார். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி கஞ்சியுமே வந்துடுச்சு. ஃப்ரெண்டு வரும்போது கடல் பாசி எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ நன்னாரி சர்பத்து கரைச்சி பூரியா சிக்கன் ரோல் எல்லாமே வச்சுட்டு இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் துவா செஞ்சுட்டு நாங்களும் ஒரு நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரைடே அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து இப்படி தான் எங்களுக்கு டே போயிருந்துச்சு. ஸோ எல்லாரும் துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.